Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் டிவிகே போக இருக்கா? இது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து ஒரு 10 நாட்களாக ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. என்னதான் நடக்குது? யார் பேசுறா? இதை கொத்தடிமைகள். நாங்கள் ஏதாவது எந்த இடத்துலையாவது எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் ஏடிஎம்கேயோடு கூட்டணிக்கு போகிறோம், ஏடிஎம்கே எங்களோடு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்கள் தலைவரோ இல்லை எங்கள் பொதுச் செயலாளரோ இல்லை எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யாராவது நாங்கள் பேசுகிறோமா? எங்கேயாவது அறிக்கை வெளியிட்டிருக்கோமா? ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா? பத்திரிகையில போட்டதான் நான் ஆதாரத்தை காட்டுங்கன்றேன். பத்திரிகையில போட்டார்ல ஒருத்தர், அவர்களை ஆதாரத்தை காட்ட சொல்றேன். பாசிசம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்க. மதத்தை வைத்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்குங்க. பிஜேபி என்பது மனித குலத்திற்கு எதிரான ஒரு கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கு. எங்க தலைவர் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறாரு. அன்றைய தலைமுறையின் தலைவராக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரோ, இன்றைய தலைமுறையின் தலைவராக எங்க தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான இளம் தலைமுறையினர் படை திரண்டு எதுக்குங்க எங்க பின்னாடி வராங்க? புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருந்தது. இப்போ பிஜேபியோடு அவர்கள் கூட்டணி வைத்ததால் முற்றிலுமாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. இல்ல, பல பத்திரிகையாளர்கள் பல விஷயங்களை ஆளும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிட்டு தான் இருக்காங்க. யாருங்க? ஒரு சில பேர் தாங்க பேசுறாங்க, ஒரு 2 வார்த்தை பேசுறாங்க. மீதி 98% தாவேகா ஆட்சிக்கு வராது. 2% மேல அவங்களுக்கு ஆதரவே கிடையாது. 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு கேண்டிடேட்டே கிடையாது, வேலை செய்ய ஆளே கிடையாது. அப்ப என்ன டேஸுக்கு உட்காந்து நீ பேசுற? எங்களுக்கு இந்த மாதிரி பொதுவாத்துல என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அதுல கோமாளின்னு போட்டுக்கோங்க. கோமாளினா இப்ப அந்த கோவன் ஒருத்தர் இருக்கிறாருல, அவரு ஒரு கோமாளி தான். இல்ல, ஒரு சோசியலிஸ்டான லயலாமணி அவர்கள் இப்படி பேசுறாங்க. என்ன சோசியலிஸ்ட்ங்க? சோசியலிஸ்டா இருக்கக்கூடிய லயலாமணி இப்படி பேசலாம்? நான் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க சோசியலிஸ்டா நடந்துக்கிட்டீங்களா? நீங்க ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு எங்க உல்லாசம்னு ஒரு பாட்டு பாடுனீங்க. மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு நீங்க பாடின இதே வாயி ஏன் ஊத்தி கொடுத்த உத்தமர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நீங்க பாடல? மக்கள் விரோத செயல் குறித்து ரவீந்திர துரைசாமி என்கின்ற ஒரு அரசியல் புரோக்கர் பேசிய ஒரு 4 வார்த்தைகள்லாம் தவிர்க்கலாம். அவங்க பேசுறது, அவங்க எங்களை குறித்து பேசுறது நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? அவங்க பேசலாமா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லயலாமணி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் டிவிகே போக இருக்கா? இது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து ஒரு 10 நாட்களாக ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. என்னதான் நடக்குது? யார் பேசுறா? இதை கொத்தடிமைகள். வாயை வாடகைக்கு விடக்கூடிய வியாபாரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. அவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக இது போன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? மிக தெளிவாக சொன்னாரா? அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் ஏதாவது எந்த இடத்துலையாவது எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் ஏடிஎம்கேயோடு கூட்டணிக்கு போகிறோம், ஏடிஎம்கே எங்களோடு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்கள் தலைவரோ இல்லை எங்கள் பொதுச் செயலாளரோ இல்லை எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யாராவது நாங்கள் பேசுகிறோமா? எங்கேயாவது அறிக்கை வெளியிட்டிருக்கோமா? ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கா? நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக வரோங்க, முதன்மை சக்தியாக வரோம். மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மக்கள் சக்தியாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வராங்க. தமிழக வெற்றி கழகம் வருது. திமுகவிற்கு மாற்றாக நாங்கள் வரோம். டிவிகே வர்சஸ் டிஎம்கே என்கின்ற அரசியல் களத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம். அரசியல் களம் அப்படி தான் இருக்குது. 2026 தேர்தல் களம் என்பது அப்படி தான் மாறிவிட்டது, மாறப்போகிறது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளருங்க. அப்படி எங்களுடைய அரசியல் பயணம் போயிட்டு இருக்கின்ற பொழுது சிலர் தங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக சாப்பிடணும்ல, அதற்காக யாரிடமாவது பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல. நாங்க மிக தெளிவாக இருக்கிறோங்க. பிளவுவாதத்தில் டோட்டலா ஹெட்லைனே எழுதியிருக்காங்க. இன்னும் பல பத்திரிகைகள்ல இந்த செய்திகளை போடுறாங்க. அப்படிங்கும்போது அப்ப தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இல்ல வேறு யாரும் நான் என்ன சொல்றேன்னா, ஆதாரத்தை காட்டுங்கன்றேன். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோன்றதுக்கான ஆதாரம் காட்ட முடியுமா? பத்திரிகையில போட்டதான் நான் ஆதாரத்தை காட்டுங்கன்றேன். பத்திரிகையில போட்டார்ல ஒருத்தர், அவர்களை ஆதாரத்தை காட்ட சொல்றேன். அவர்கள் கொத்தடிமைக்காக வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. 200 ரூபாய் ஊப்பிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கு. அதுவும் குறிப்பா பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் இருக்கார்ல, அவருக்கு என்ன வேலை? மக்கள் பிரச்சனையை பத்தி நீங்க ஊடகத்துல பேசுனா அதை பேசுங்க. இல்லாததை நீங்க ஏன் ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க? அவர் தான் பேசுறாரு, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு இவங்க போறாங்க அப்படின்னு. நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுற அப்படின்னு நாங்க பேசட்டுமா? அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மாநிலத்தில். நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன், மேயர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளரை குறித்து எவ்வளோ மிரட்டும் துணியில் பேசினார்.
ஏங்க இது ப்ளீச்சிங் பவுடர் மாதிரியே தெரிலங்க, ப்ளீச்சிங் பவுடர் வாசனையே வரலங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு. அதுக்கு மேயர் என்ன சொல்கிறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் இது வந்து பான்ஸ் பவுடரா, நீ எந்த சேனலு அப்படின்னு மிரட்டும் துணியில் பேசுகிறாங்களே. இது குறித்து இந்த மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் ஏன் இது வரைக்கும் வாய் திறந்து கேள்வியே கேட்கல? பலர் இது குறித்து யார் பேசியிருக்கா? 1-2 பேர் பேசியிருக்காங்க. கொத்தடிமைகளின் கூடாரம் எல்லாம் அமைதியாக தானே இருக்கு. திமுகவினுடைய தொங்கு சதைகள் எல்லாம் அப்படியே அமைதியாக தானே இருக்கிறாங்க. இது குறித்து பேசியிருக்கணும்ல. இது கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயலா இல்லையாங்க? ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நடவடிக்கை எடுக்கிறோம், ஆய்வு பண்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மிரட்டும் துணியில் பேசுவது என்பது இதுதானே பாசிசம். இந்த பாசிசத்தான பிஜேபி செய்து கொண்டிருக்கு. அந்த பிஜேபியோட நாங்க எப்படி கூட்டணி வைப்போம்? பாசிசம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்க. மதத்தை வைத்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்குங்க. பிஜேபி என்பது மனித குலத்திற்கே எதிரான ஒரு கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கு. மதத்தை வைத்து துண்டாடி கொண்டிருக்கு. ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கு. அந்த பிஜேபி கட்சியோடு நாங்கள் எப்படி கூட்டணி அமைப்போம்? நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடை முன்வைத்து நாங்கள் அரசியல் பணி செய்கின்ற பொழுது பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்றது யாரு? பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்களா இல்லையா? எங்க சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இருக்கிறாங்க அவங்களோட நாங்கள் எப்படி இங்கே கூட்டணி வைக்க முடியும்? எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் என்கின்ற ஒரு பேரை கேட்டாலே யாருக்கு அலர்ஜி ஆகுது? பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களுக்கு அலர்ஜி ஆகுதா இல்லையா? அவங்களோட நாங்கள் எப்படி கூட்டணி போக முடியும்? நாங்கள் எதுக்குங்க கூட்டணி போகணும்? நாங்கள் மக்களோடு கூட்டணி வச்சிருக்கோம், இளம் தலைமுறையினோடு கூட்டணி வச்சிருக்கிறோம், மாற்று சக்திகளோடு கூட்டணி வச்சிருக்கிறோம், மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களோடு கூட்டணி வச்சிருக்கிறோம். எங்களை நம்பி கோடிக்கணக்கான தோழர்கள் எங்களை நம்பி அணிதிரண்டு வராங்க. மிகப்பெரிய மக்கள் படை எங்களிடம் இருக்கிறது. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு எங்கள் தலைவருக்கு இருக்கு. எங்கள் தலைவர் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறாரு. அன்றைய தலைமுறையின் தலைவராக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரோ, இன்றைய தலைமுறையின் தலைவராக எங்க தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான இளம் தலைமுறையினர் படை திரண்டு எதுக்குங்க எங்க பின்னாடி வராங்க? 2 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இளம் தலைமுறையினர். அவர்கள் தான் தீர்மானிக்க போறாங்க 2026ல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை. எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக வர போறாரு. அதனால மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சில நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏடிஎம்கே பிஜேபியோடு தாவேகா இணைய போகிறதா அப்படின்னு. ஒருபொழுதும் அதற்கு வாய்ப்பே கிடையாது. இங்க களமே திமுகவா தாவேகா தான் சண்டை. 26ல் அதுக்கு நீங்க என்ன தீர்ப்பு கிடைக்க போது நீங்க பார்க்க தானே போறீங்க. சட்டமன்றத்தில் பலமான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கு. அப்ப அதை நீங்க கன்சிடர் பண்ணலையா போட்டியில? ஏங்க நாங்க மிக தெளிவாக இருக்கிறோங்க. ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அரசியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். புரட்சி சாதாரணமாக உருவாது. ஒருவரால் புரட்சியை உருவாக்க முடியாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் புரட்சியை ஏற்படுத்தணும். அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக எங்க தலைவர் வராரு. புரியுதுங்களா? கடந்த 2011 இருந்து 2021 வரைக்கும் யார் ஆளுங்கட்சியா இருந்தா? அதிமுக 10 ஆண்டுகள் இருந்ததுல. ஏன் திருப்பி அவங்க ஆளுங்கட்சியா வரல? மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியதா இல்லையா? மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் படை கொண்ட ஒரு தலைவராக எங்க தளபதி இருக்கிறார். நாங்க திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், நாங்கள் நல்லாட்சியை தரோம் தான் நாங்க வரோம். புரியுதுங்களா? யாரோடும் சேர்ந்து சவாரி செய்வதற்காக நாங்க வரல. மக்களுடைய தோளில் அரவணைத்து கொண்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டுமோ நம்ம வரோம். அதற்கான ஒரு மாற்றத்தை 2026ல் நாங்கள் உருவாக்குவோம். ஆட்சியில் இருப்பது திமுக. திமுக செய்யக்கூடிய அட்டூழியங்களை, திமுக செய்யக்கூடிய ஊழல்களை மக்கள் மத்தியில் தோல் உரிப்பது தான் துணிச்சல். அதுதான் அரசியலில் தைரியம். அந்த அடிப்படையில் நாங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பணி செய்து கொண்டிருக்கோம். அதிமுக மக்களால் கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருந்தது. இப்போ பிஜேபியோடு அவர்கள் கூட்டணி வைத்ததால் முற்றிலுமாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. இப்போ 2026லே தாவேகா ஆட்சியை பிடிக்கணும்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக உறுதியாக நடக்குங்க. அதை நாங்கள் செய்து காட்டுறோம், அதை நாங்கள் சாதித்து காட்டுவோம். தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே சாத்தியம் தானே. இல்லை, கட்சிக்குள்ள இன்னும் இளைஞர் அணி, மாணவர் அணி, இலக்கிய அணி, அப்புறமேல் தொண்டர் அணி, மகளிர் அணி, இந்த அணிகள் எல்லா தொழிலாளர் அணிலாம் இன்னும் போடவில்லையே. எல்லா அணிகளும் இருக்குங்க. 28 அணிகள் இருக்கிறது. 28 அணிகளுக்கு உண்டான பொறுப்பாளர்களை எல்லாம் நியமனம் செய்து விட்டோம். அதிகாரப்பூர்வமாக எங்க தலைவர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். புரியுதுங்களா? தமிழ்நாடு முழுவதும் எல்லா பொறுப்பாளர்களையும் போட்டாச்சு. 234 தொகுதிகளுக்கு நம்ம பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. அனைத்து மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர்களும் போட்டாச்சு. சில மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கிறோம். அதையும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிக்க போறாங்க. இன்னும் பல மண்டல வாக்காளர்
பயிற்சி முகாம் நடைபெற போகிறது, பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற போகிறது, அரசியல் பயிலரங்கங்கள் நடைபெற போகிறது, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற போகுது, மாநில மாநாடு நடைபெற போகுது, தலைவருடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. 230 சில மாதங்களுக்கு நேர்காணல சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா ஏப்ரலுக்கு பிறகு வந்து நடைபெறம் இருக்கும் அப்படின்றீங்க. ஆனா ஏப்ரல் முடிஞ்சிருச்சே சார், எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு சார் விஜய் சார்? தலைவர் வந்து உறுதியாக மக்களை சந்திப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்னா மக்களை சந்திப்பார்னு சொன்னேன். கோயம்புத்தூர் போனாரா இல்லையா, சந்தித்தாரா இல்லையா? அவர் வந்து ஒரு பெரும் மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவருங்க. ஒரு விஷயத்தை எடுத்தவங்க ஒருத்தவங்க செஞ்சிட முடியாது. அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பின்னாடி எங்க பொதுச் செயலாளர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மாநில நிர்வாகிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதற்கான கட்டமைப்புக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. அது போன்ற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. திமுக அதிமுகவிற்கு இணையான கட்டமைப்புகளை கொண்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. எல்லா பூத்துலையும் உட்கார்ந்து பணி செய்யக்கூடிய அளவுக்கான ஆட்கள் எங்களிடம் இருக்கிறாங்க. 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் எங்களிடம் இருக்கிறாங்க. 234 தொகுதிகளிலையும் பிரச்சாரம் செய்வதற்கு லட்சோபலட்சக்கணக்கான இளைஞர்கள் எங்க கட்சியில இருக்கிறாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சொல்றத பார்த்தா இப்ப வேட்பாளர் தேர்வுல மக்கள் செல்வாக்கு எங்களிடம் இருக்கிறது. மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மக்களே தயாராக இருக்கின்ற பொழுது எங்களை எந்த கும்பாதி கொம்பன் நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் தளபதி வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் தடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா வேண்டாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா வேண்டாமா? எங்க தலைவர் முதலமைச்சராக வேண்டுமா வேண்டாமா என்பது யார் முடிவு பண்ணுவா? மக்கள் தான் முடிவு. அவ்வளவுதான், மக்கள் தான் முடிவு பண்ணிட்டாங்களே. பாக்குறீங்கல்ல, எல்லா பக்கமும் இன்முகத்தோடு வரவேற்கிறாங்கல்ல. புரியுதுங்களா? அப்போ மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. எல்லோரும் இருக்கு. அது குறிப்பா அரசு ஊழியர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இந்த திமுக அதிமுக வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் வரட்டும், ஒரு புதுமையான ஒரு ஆட்சி கொடுக்கட்டும் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காரு, வெளியும் வந்து பேசியிருக்காரு. திமுக ஆட்சி தான் அடுத்த முறைன்னு சட்டமன்றம் சொன்னார். அப்புறம் வெளியே ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து சொல்றாரு 234 தொகுதியிலும் திமுக அணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு. இதை தானங்க அவர் 2016 சொன்னாரு, 2011 அதானே சொன்னாங்க. திமுக தான் ஆட்சி அமைக்குனாங்க. 2011 யார் ஆட்சி அமைச்சா? அண்ணா திமுக ஆட்சி அமைச்சது. 2016 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும்னாங்க. திருப்பி அண்ணா திமுக தான் வந்துச்சு. அண்ணா திமுக 10 ஆண்டுகளாக மக்கள் விரோத செயலை செய்ததால், ஊழலை செய்ததால், அப்போது திமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரு மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவர் இல்லாததால் வேறு வழி இல்லாம திமுக 21 வந்துருச்சு. வேற வழி இல்லாம இல்ல 19ல இருந்து ஜெயிச்சுட்டு வராங்களே, வேற வழி இல்லாமங்க. ஆள் இல்ல, கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல, பலமான கூட்டணி. 2011 பலமான கூட்டணி திமுக வச்சதா இல்லையா? 2011 ஏன் அப்ப அவங்க ஆளுங்கட்சியாக வர முடியல? இல்ல அதிமுகவும் பலமான கூட்டணி அமைச்சது, திமுகவும் பலமான கூட்டணி அமைச்சது. அதிமுக எங்க பலமான கூட்டணி? தேமுதிக 2 கம்யூனிஸ்டுகள் 2016 சொல்லுங்க. 2016 பலமான கூட்டணி அதிமுக கிடையாது, அண்ணா திமுக தானே பலமான கூட்டணி. வர முடிஞ்சா அவங்களால ஆட்சிக்கு? மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை. அதனால ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும் 234 நாங்க ஜெயிப்போம்னு அவர் சொல்லட்டும். ஆனா கலை யதார்த்தம் அப்படி கிடையாதுல்ல. களம் வந்து வேறு விதமாகத்தானே இருக்கு. நீங்க வந்து உளவுத்துறையை வைத்து நீங்க வந்து கருத்து கணிப்பு நடத்துறீங்க. அந்த கருத்து கணிப்பு எங்களுக்கு சாதகமா தானே இருக்கு. 20%, 25%ன்னு கருத்து கணிப்பினுடைய தகவலின் அடிப்படையில் தானே திமுக எங்களை முடக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கீங்க. கட்சியோட கொடி ஏற்ற முடியல, பேனர் வைக்க முடியல, நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல, கட்சி வளர்ச்சி குறித்து எந்த செயல் திட்டங்களையும் செய்ய விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுத்து கொண்டிருக்குல்ல. உங்க கட்சியில நீங்க வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய லோக்கல்ல இருக்கிற விஷயங்களை செய்ய முடியல, வந்து தடுக்க போகுது. ஏங்க நான் பொய்யா சொல்றேன். மே 1ஆம் தேதி என்னங்க உழைப்பாளர்கள் தினம். உலகம் முழுவதும் உழைப்பாளர்கள் பர்மிஷன் கேட்டா காவல்துறை கொடுத்துட போறாங்க. என்ன பர்மிஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு 3000 பேருக்கு ஒரு 3000 பேருக்கு நலத்திட்ட உதவி எவ்வளவு மணி நேரத்துல கொடுக்கலாம்? குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரம். 4 மணி நேரம். ஒரு 300 பேருக்கு நலத்திட்ட உதவி ஒரு அதிகபட்சம் எவ்வளவு ஆகும்? ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். 10 நிமிஷத்துல கொடுத்துருங்க. 10 நிமிஷம் எப்படி கொடுப்பீங்க? ஸ்டேஜ் போடக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, கொடியேற்றக்கூடாது, மக்கள் யாரும் கூட்டமா இருக்கக்கூடாது. அந்த பகுதியில் காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை சொல்றாங்க. இதுக்கு பேர் அனுமதியா? எப்படி பண்ண முடியும் நீங்க சொல்லுங்களேன். மக்கள் வந்துடக்கூடாது, கூட்டம் வந்துடக்கூடாது, இல்லை ஏதோ அசம்பாவிதம் வந்து ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஏதோ பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? அப்போதே புரிஞ்சுக்கலாம்ல. ஏங்க என்னங்க நீங்க இப்போ பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மக்களை சந்தித்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நம்ம செய்கிறோம். இதில் என்ன அசம்பாவிதங்கள் ஏற்பட போகுது? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் செய்யாத அசம்பாவிதத்தையே இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். பிரியாணி கடையில் போயிட்டு சாப்பிட்டுட்டு காசு கேட்டால்
தாக்குதல் நடத்தியவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஒரு பெண் காவலர்கள் மீது அத்துமீறிய செயலில் ஈடுபட்டது யாரு? அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் ரீதியா அந்த கொடுமை செயலை செய்தது யாரு? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? நாங்க நலத்திட்ட உதவிகள் கொடுக்க போனா மட்டும்தான் அங்க வந்து ஏதாவது தவறு நடந்துரும். நீங்க ஏன் எதுக்கு ஆளுங்கட்சி ஏன் பயப்படுறீங்க? நீங்க தமிழக வெற்றி கழகத்தால் என்னங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில்? எங்களால் ஏதாவது மத மோதல், எங்களால் ஏதாவது சாதி கலவரம், நாங்கள் ஏதாவது கோடி கோடியா ஊழல் பண்ணி கொள்ளடிச்சோமா? நான் கேட்குறேன், பொன்முடி அவர்கள் ஏன் ராஜினாமா பண்ணாரு? செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் ராஜினாமா பண்ணாங்க சொல்லுங்க. செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கெடு வச்சது. யார் ராஜினாமா பண்ணாங்கன்னு தான் கேட்டேன். சும்மா கெடு விதிச்சுல. எதுக்கு கெடு விதிச்சா? கெடு விதித்தார்கள். எதற்காக ராஜினாமா பண்ணாங்க? சட்டவிரோத பணம் பரிமாற்றம் கொள்ளையடிச்சாங்க. ஜாமீன் அமைச்சர் பதவி கண்டனம் தெரிவிச்சாங்க. உடனே மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்தார்கள். மக்களை பணத்தை சுரண்டினார்கள், ஏமாற்றினார்கள். இதை நாங்க பண்ணோமா? தமிழக வெற்றி கழகம் பண்ணியதா? எங்க கட்சியை சார்ந்தவர்கள் நாங்க பண்ணோமா? பிடிஆர் தானே ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. ஏன் அவசரமாக அவரை நீங்க ஏன் மாத்துனீங்க சொல்லுங்க? நீங்க தானே சொல்றீங்க திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல, எதுக்கு மாத்தினாங்க சொல்லுங்க? நான் எங்க சப்போர்ட் பண்ணி பேசுறேன்? நீங்க சொல்றீங்க எங்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்றீங்க. இல்ல காவல்துறை தரப்புல அது மாதிரி நினைச்சிருக்கலாமா என்னன்னு தான் கேட்டேன். நாங்க எங்க சட்டத்துக்கு புறம்பாக நாங்க நடந்து கொண்டது ஏதாவது காட்டுங்க தான் நம்ம சொல்றோம். தமிழக வெற்றி கழகத்தால் இங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்க, காட்டுங்க தான் நம்ம சொல்றோம். சொல்லுங்கன்னு தான் கேட்குறோம். நீங்க சொல்லுங்க, ஏன் பிடிஆர் அவர் ஏன் மாத்துறாங்க சொல்லுங்க பிரதர். ஒரே ஒரு ஆடியோ வெளில வந்துச்சு, அப்பாவையும் பையனையும் தொடர்பு படுத்தி பேசி ஒரு ஆடியோ வந்துச்சு. ஆடியோ வந்த உடனே அவசரமா மாத்தினாங்க. இது உங்க கண்ணுக்கு தெரியல. தென் தமிழகம் முழுவதும் வந்து வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? சாதி ரீதியா புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறாங்க, நல்லா படிச்சா வீடு புந்து வாயை வெட்டுறாங்க. இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சட்டவிரோதமா தெரியலையா? சட்டவிரோத செயல் தெரியலையா? இது குறித்து இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? வேங்கவையில இன்னும் வரைக்கும் யார் குற்றவாளின்னே தெரியலங்க. தண்ணியை குடிச்ச மக்களை குற்றவாளின்னு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கீங்க நீங்க. அதுக்கான உண்மையான விசாரணை நீங்க பண்ணிட்டீங்களா? ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் பண்றோம். உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு உழைத்து முன்னேறி வந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்கள், நலத்திட்ட உதவிகள், அரிசி பருப்பு போன்ற பொருட்களை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது அதை வந்து நீங்க தடுத்துட்டு அதுல வந்து உங்க வீரத்தை நீங்க காட்டுறீங்களா? நீங்க கோடி கோடியா மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க, மக்களை தரைக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. சாதி ரீதியான பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு அவ்வளவு பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதன் மீது நடவடிக்கை எடுங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இது குறித்தெல்லாம் பேசுறாங்களா பத்திரிகையாளர்கள்? மூத்த பத்திரிகையாளர்கள் இது குறித்தெல்லாம் பேசணும்ல. இல்ல, பல பத்திரிகையாளர்கள் வந்து பல விஷயங்களை வந்து ஆளும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டிட்டு தான் இருக்காங்க. யாருங்க? ஒரு சில பேர் தாங்க பேசுறாங்க, ஒரு 2 வார்த்தை பேசுறாங்க. மீதி 98% வந்து தாவேகா ஆட்சிக்கு வராது. 2% மேல வந்து அவங்களுக்கு ஆதரவே கிடையாது. 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு கேண்டிடேட்டே கிடையாது, வேலை செய்ய ஆளே கிடையாது. அப்ப என்ன டேஸுக்கு உட்காந்து நீ பேசுற? எங்களுக்கு இந்த மாதிரி பொது வார்த்தையில பேசலாமா? என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அதுல கோமாளின்னு போட்டுக்கோங்க. கோமாளினா இப்ப அந்த கோவன் ஒருத்தர் இருக்கிறாருல, அவரு ஒரு கோமாளி தான். இல்ல, ஒரு சோசியலிஸ்டான லயலாமணி அவர்கள் இப்படி பேசுறாங்க. என்ன சோசியலிஸ்ட்ங்க? சோசியலிஸ்டா இருக்கக்கூடிய லயலாமணி இப்படி பேசலாம்? நான் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க சோசியலிஸ்டா நடந்துக்கிட்டீங்களா? நீங்க ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு எங்க உல்லாசன்னு ஒரு பாட்டு பாடுனீங்க. மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு நீங்க பாடின இதே வாயி ஏன் ஊத்தி கொடுத்த உத்தமர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நீங்க பாடல? கள்ளக்குறிச்சியில 70 பேர் செத்தாங்களே கள்ளச்சாராயம் குடிச்சு, அது குறித்து அந்த கோவன் வாய் திறந்து பேசல? திமுக நிகழ்ச்சியில பீர் பாட்டில் அடுக்கி வைக்கிறாங்களா, அது குறித்து அந்த கோவன் வாய் திறந்து பேசல? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகையோடு டான்ஸ் ஆடினாரு, அப்ப பேச வேண்டியதானே? அப்பெல்லாம் பேசாம இப்ப வந்து அவர் தனி விமானத்துல போறாரு, நடிகையோடு போறாரு. அவர் உழைத்து சம்பாதித்தாரியா? 30 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதித்த அவர் போறாரு பிளைட்ல. உனக்கு என்ன? நீ போ. என்ன சோசியல் ஆக்டிவிஸ்ட்? என்ன கோவம் என்ன பண்றாரு சொல்லுங்க? பத்திரிகையாளர் குறித்து பேசுவதற்காக நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு சோசியலிஸ்டான லயலாமணி இப்படி பேசலாமா? பத்திரிகையாளர் உங்களுடைய வார்த்தை சொல்லலாமா? அந்த டேஷ்ல நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்கன்ற. நீங்க ஆபாசமா போனா ஆபாசமா போட்டுக்கோங்க, நல்லதா போட்டா நல்லதா போட்டுக்கோங்க. உங்க வார்த்தைகள் தாங்க தீர்மானிக்குது நான் சரியா பேசணுமா தப்பா பேசணுமான்னு. மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவு அநீதிகள் நடந்துகிட்டு இருக்கு. பொய்யான வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க, எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாம இருக்கிறாங்க. நீட் ரகசியம் என்னன்னு கேட்குற, இன்னும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க. இது குறித்தெல்லாம் வந்து எந்த பத்திரிகையாளரும் பேசுறாங்களா? சில பேர் மட்டும் தான் பேசுறாங்க. பலரும் மௌனமாக இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் பேசுறீங்க? இல்ல, பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் வந்து ஒரு விமர்சனம் வந்து எல்லா கட்சிகளுமே எல்லா கட்சியும் இயல்புதானே. நான் எல்லா அந்த விமர்சனத்தை விமர்சனமா பார்க்கலாமே. நான் எல்லா பத்திரிகையாளரையும் சொல்லலைங்க.
சரிங்களா? இல்ல நான் எல்லா விமர்சகரையும் சொல்லல, ஊடகவியலாளர் பத்திரிகை எல்லாருமே வந்து சில எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க. பாஜக, காங்கிரஸ், அதிமுக, ரவீந்திர துரைசாமின்னு ஒருத்தர் இருக்காரா, எல்லா கட்சியும் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? ஆமா. அவர் திமுக பத்தி விமர்சிச்ச ஒரு 4 பாயிண்ட் இப்ப டக்குன்னு நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் கூட டைம் தரேன். ஒரு 4 பாயிண்ட். எல்லாரையும் விமர்சிக்கிறாரு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. திமுக பத்தி அவர் என்ன, இந்த ஆளுங்கட்சியை பத்தி அவர் என்ன விமர்சிச்சிருக்காரு சமீப காலமாவோ இல்ல இந்த 4 வருஷமாவோ? மக்கள் விரோத செயல் குறித்து ரவீந்திர துரைசாமி என்கின்ற ஒரு அரசியல் புரோக்கர் பேசிய ஒரு 4 வார்த்தைகள்லாம் தவிர்க்கலாம். அவங்க பேசுறது, அவங்க எங்களை குறித்து பேசுறது நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? அவங்க பேசலாமா? அவருக்கு எவ்வளவு வயசாகுது? அவர் எவ்வளவு இடத்துல உரிமையில பேசுறாரு தெரியுங்களா? என்ன கூட அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாரு, உரிமையில பேசுகிறேன். அவர் வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. அந்த ஆள் கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா, எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. அப்ப என்ன வன்மத்தில் நீங்க கட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க? இப்ப யாரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர்கள் பேசுறாங்க, அவருக்கு நாங்க திருப்பி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நீங்க பாருங்க. இப்ப கூட நீங்க அந்த ஒரு 4 பாயிண்ட் சொல்லல பாருங்க, கிடையாதுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் எது செய்தாலும் அதை விமர்சிக்கணும். கூலிப்படைகளை இறக்கி விட்டுருக்காங்க இணையதளத்துல. நாங்க என்னது நல்லது பண்ணாலும் எதையுமே பேச மாட்டாங்க. ஏதாவது எங்க தோழர்கள் வந்து அன்பின் மிகுதியில் ஏதாவது ஒன்று அங்கொன்று இங்கொன்று ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது பூதாகாரமா வெடிச்சு, இங்க பாருங்க இந்த கூட்டத்துக்கிட்டலாம் ஆட்சியை ஒப்படைச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இல்ல இப்ப விஜய் சார் பேசுற பேச்சுக்கள் எல்லாமே வந்து லைவ் தானே செஞ்சுட்டு இருக்காங்க ஊடகங்கள். அது யாருமே நாங்க கட்டலாம் பண்ண. நான் ஊடகத்தை சொல்லலைங்க, நான் ஊடகத்தை சொல்லல. இந்த ஊடகத்துல உட்காந்து பேசி கொண்டிருக்கின்ற சில ஊடகவியலாளரை சொல்றேன், சில அரசியல் விமர்சகர்களை நான் சொல்றேன். தாவேக்காவுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சிச்சு தான் இருந்தாங்க. பலர் வந்து அதை ஆதரவா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கட்சிக்குள்ள இது மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதை ஏன் இல்ல இவ்வளவு தூரம் நீங்க பொங்குறீங்கன்னு நான் கேட்கறேன். இல்லையே, நான் அப்படிலாம் பொங்கலையே. நாங்க எங்களுடைய ஏதாவது தவறு இருந்தா நாங்க அதை தவறை திருத்தி கொண்டு தானே இருக்கிறோங்க. இல்லை அவங்கள நிறைய பேர் நீங்கள் நிறைய பத்திரிகையாளருடைய ஃபோட்டோலாம் போட்டு அஃபிஷியலாகவே நிறைய தாவேகா தொண்டர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் தான் நம்ம பார்க்குறோம். அவங்க தப்பு பண்ணனால தான் எங்கள் தோழர்கள் போட்டிருப்பாங்க, சும்மாலாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது வந்து காலையில் ஒன்று பேசுகிறாங்க, அடுத்த நாள் காலையில் ஒன்று பேசுகிறாங்க, சாயங்காலம் ஒன்று பேசுகிறாங்க, அடுத்த நாள் சாயங்காலம் வேற ஒன்று பேசுகிறாங்க. தர்மமாக பேசணும், நியாயமாக பேசணும், ஒரே மாதிரி பேசணும், சரிங்களா? அதாவது பொட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னா வேற விதமாக பேசிடுறாங்க. இது இந்த பேசலாம் தவிர்க்கலாமே பிரதர். ஏங்க இருக்கிறது தாங்க நான் பேசுகிறேன். பல பேர் வாங்கிட்டு தாங்க இருக்கிறாங்க, காசை வாங்கிட்டு பேசக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமாக பேர் என்னால் சொல்ல முடியும். நான் வந்து பொதுநலன் கருதி தவிர்த்து கொள்கிறேன். எவனும் இங்கே யோகியெல்லாம் கிடையாது, சரிங்களா? எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர் எல்லோருக்கும் ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு நரேட்டிவ் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அதனால தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கோவன்லாம் ஏன் பேசணும் புரியுதுங்களா உங்களுக்கு? அவருக்கு எதிராக அவ்வளோ வன்மையாக பல தோழர்கள் கண்டித்து கொண்டிருக்கிறாங்க, முற்போக்கு சிந்தனையாளர்கள்லாம் கண்டித்து கொண்டிருக்காங்க. தாவேக்கா மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. தனி மனித தாக்குதல் கூடாதுன்றாங்க. தனி மனித தாக்குதல் நடத்தி பார்ப்போமா, பேசுவோமா? ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுவோமா? இது ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல. கோவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவோமா? இல்லை அவர் வந்து எங்க தலைவரை நடிகையோடு தொடர்புபடுத்தி பேசுறாரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவோமா? இல்ல அவரை வந்து எல்லாருமே இணையத்தில் வந்து கண்டிக்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசினா அரசியல் ஆரோக்கியமாக இருக்குமா? கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையின் மீது, கோட்பாடு மீது, செயல் திட்டம் மீது, எங்களுடைய நடைமுறையின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்றோம். எங்களுடைய அரசியல் தவறா போச்சுன்னா இது தவறா போகுதுன்னு சுட்டி காட்டுங்க, அதை நாங்கள் சரி பண்றோம். அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் என்பது எங்களை எதிர்கொள்வதற்கு உங்களிடம் கருத்து இல்லை, உங்களிடம் கோட்பாடு இல்லை. கடைசியில் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது தனி மனித விமர்சனம், ஆபாசமாக பேசுவது, அதெல்லாம் ஒன்றுமே எங்களை பண்ணாது. புரியுதுங்களா? அதனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது உங்களுடைய வார்த்தைகள் தான் தீர்மானிக்கும் நாங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தும். நீங்கள் அன்பாக பேசுனா நாங்கள் அன்பாக பேசுவோம், வரம்பு மீறி பேசினா நாங்களும் வரம்பு மீறி பேசுவோம். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து சொன்னனே தவிர எல்லா பத்திரிகையாளரையும் சொல்லலை, எல்லா அரசியல் விமர்சகரையும் சொல்லலை, எல்லா சோசியல் ஆக்டிவிஸ்டையும் சொல்லலை. எங்களுக்கு எதிராக வேண்டுமென்றே நரேட்டிவ் செட் பண்ணி பேசி கொண்டிருக்கின்ற கைக்கூலிகளை நான் பேசினேன். டிவிகே பக்கம் காங்கிரஸ் எதுவும் வருதா? அது குறித்தான செய்திகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ராகுலை வந்து நிச்சயமா விஜய் சந்திப்பார் அப்படிங்கிறதுலும் தொடர்ந்து செய்திகள் வருது. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் பிரதர், தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை உருவாக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாவேகா தலைமையில தான், தாவேகா தலைமையில் கூட்டணி உருவாகும், அதை எங்கள் தலைவர் உருவாக்குவார். பல கட்சிகள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறது, பல முக்கிய தலைவர்கள் எங்கள் தளபதியோடு பேசி கொண்டிருக்கிறாங்க.
ஜூனுக்கு பிறகு, அதாவது ஜூன் 22 எங்கள் தலைவருடைய பிறந்தநாள். எங்கள் தலைவரின் பிறந்த நாளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறப்போகிறது, காட்சிகள் மாறப்போகிறது. அதனால் பொறுத்திருந்து பாருங்க, அவசரப்படாதீங்க. இப்படி தான் வந்து உங்கள் தலைவர் பத்திரிகையாளரையே சந்திக்க மாட்டேன்றாரு, பயப்படுறாரு அப்படின்னீங்க. பத்திரிகையாளர் அழகாக சந்தித்து பேசினார். வெளியிலேயே வரமாட்டேன்றாரு, பனையூர்லேயே அரசியல் பண்ணுறாரு அப்படின்னீங்க. வெளியில் வந்தார், மக்கள் தன்னியல்பாக கோடான கோடி தோழர்கள் எங்களை வந்து அணிதிரண்டு வரவேற்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, இவர் உள்ளே இருந்திருக்கலாம், ஏன் வெளில வந்தால் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு பேசுகிறீங்க. நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் எங்கள் தலைவர் செய்து கொண்டே இருக்கிறார். இதே போட்டு தான் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களோட யாரும் பேசலை, கூட்டணிக்கு யாரும் வரலை அப்படின்றீங்க. பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க, முக்கியமான தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்நேரம் வந்திருக்கணும்ல, பேசிக்கிட்டு இருக்காங்களா? இன்னும் 1 வருஷம் இருக்குல்லங்க எலெக்ஷனுக்கு, 1 வருஷம் இருக்குல்ல. அதற்கான திமுக அணியெல்லாம் நாங்கள் கொள்கை கூட்டணி நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி வெங்காயம் கூட்டணி, கொள்கை கூட்டணி. என்ன கொள்கை கூட்டணி சொல்லுங்க? சமூக நீதி தானே கொள்கை. இல்லை, பாஜக பாசிச எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புல வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. கம்முன்னு இருங்க, ஏதாவது பேசிட்டு போகிறேன் நான். ஏன் பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சதே இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சதுக்கு பிறகு அப்புறம் என்னங்க உங்களுக்கு கொள்கை இருக்கு? வச்சாங்களா இல்லையா? அப்புறம் என்ன கொள்கை? சமூக நீதினு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏன் இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் நடத்தலை? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்களே, இவங்க நாங்க கடுமையா அழுத்தம் கொடுத்ததன் காரணமா தான் சரி ஆய்வு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. ஆய்வு பண்ண வேண்டியதானே? ஏன் ஆய்வு பண்ணாம இருக்கீங்க? ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியதானே? இந்நேரத்துக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும்ல கையில. இப்போ ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு, நாங்க அழுத்தம் கொடுத்ததுனால ஒப்புதல் கொடுத்தாங்க நீங்க சொல்றீங்கல்ல. இப்போ ஒப்புதல் கொடுத்த உடனே இருந்தாங்க, ஏற்கனவே நாங்க ரெடி பண்ணி வச்சிட்டோங்க, ஆய்வு பண்ணி வச்சுட்டோம். மாநில அரசு எடுத்தது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்ல. தெலுங்கானா கர்நாடகா எடுத்ததை வச்சு அவர் சொல்றாரு, ஒரு ஆய்வு பண்றதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு. ஒரு ஆய்வு பண்ணி வைப்பதில் என்ன ஆக போகுது? நீங்க முதல்ல நடவடிக்கையில ஈடுபடுங்க. ஈடுபட்டாதானே நம்ம அதை நீங்க சரியா போறீங்களா இல்லையா நம்ம சொல்ல முடியும். இப்ப காலனி அப்படின்ற ஒரு பேரை அழிச்சிட்டா சாதி ஒழிஞ்சிருமா? 2026 தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில் நிறுத்துவதற்கு திமுகவுக்கு துணிச்சல் இருக்கா? நீங்க காலனின்ற பேரெல்லாம் அழிக்க வேணாம், ஒரு 4-5 தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில நிறுத்தி வெற்றி பெறது அப்புறம் நிறுத்துங்க முதல்ல. அப்ப சொல்லுங்க, இது உண்மையான சமூக நீதி மண்ணுன்னு சொல்லுங்க. தாவேக்கு அந்த முன்னாடி போய் செய்யும், தாவேக்கு எப்பவுமே செய்யுங்க. உண்மையான சமூக நீதியும் உண்மையான சமத்துவத்தையும் பெரியார் கண்ட கனவையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவையும் தோளில் சுமக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனால தானே கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஏன் எங்க பின்னாடி வராங்க? திமுக ஏமாத்துது, திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஏமாத்துறாங்க, இவங்க நமக்கு வேணாம், ஒரு மாற்று தலைவர் வந்துட்டாரு, நம்ம அவர் பின்னாடி போறோன்னு எங்க பின்னாடி வராங்க. நீங்க அதனால வந்து அது கொள்கை கூட்டணி அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 26 பாருங்க என்ன நடக்குது. இதுவரை உங்க பல்வேறு கருத்து கொடுப்பேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி.